உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நானும் நீங்களும் மட்டும்தான் இருக்கோம். நான் மறந்துட்டேன், சாரி. எங்க விட்டேன்? நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன்ல, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க எனக்கு ராதிகாவோட முதல் காதல், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்ப நடந்தது? எங்க நடந்தது? எந்த வயசுல நடந்தது? எல்லாத்தையும் நிதானமா சொல்லுங்க. தம்பி, நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ ராதிகாவோட கடந்த காலத்தையே தெரிஞ்சுக்க விரும்புற. இத பத்தி உனக்கு தெரியணும்னு நினைச்சினா இத அவகிட்டே கேட்டிருக்கலாமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டான்னு தானே சொன்ன. இப்ப ஏன் அதை பத்தி மறுபடியும் கேக்குற? பாட்டி, அப்போ நான் ராதிகாவோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்பா உங்களுக்கு அப்படியே தோணுது? அத நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அவ என்னோட மனைவின்னும் போது நான் இதுக்கு. அம்மா, யுவன் தம்பிக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்குமா? நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இவ்வளவு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கீங்க, அழகான ஒரு குழந்தையை கொடுத்திருக்கீங்க. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ராதா, ஒரு தடவை நான் சகிச்சுப்பேன், இன்னொரு முறை நான் சகிச்சுக்க மாட்டேன். அந்த பேரை நீங்க இனி தப்பி தவறி கூட சொல்லக்கூடாது, சரியாப்பா? ராதிகாவோட அந்த பழைய அடையாளம் முடிஞ்சு போச்சு. இப்போ ராதிகா வாயிட்டா. ஓகேவா? இப்போ இனிமே ராதிகா, அதுவும் வெறும் ராதிகா இல்ல, ராதிகா யுவன். ராதிகா யுவனோட மனைவி. சாகுற வரைக்கும் அவ இங்க இந்த வீட்ல தான் இருப்பா. ராதிகா இவனுடைய மனைவிதான். தம்பி, நானும் அதத்தானே சொல்றேன். இப்போ ராதிகா உன்னோட மனைவி, அவ உன் கூட தான் இருக்கா. அப்புறம் இவ்வளவு கேள்வி எல்லாம் ஏன் கேக்குற? கரெக்டான கேள்விதான். ஆமா, நான் எதுக்காக இதெல்லாம் கேக்குறேன்? இல்ல பாட்டி, இது என் தப்புதான். நான் எதுக்கு இப்ப தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கிறேன்? அப்படிலாம் கேட்க கூடாதுல்ல. நீங்க இந்த தர்பூசணி சாப்பிடுறீங்களா? இல்ல, வேண்டாப்பா. வேண்டாமா? ஸ்வீட்டா தான் இருக்கும் பாட்டி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த தர்பூசுக்கு நடுவுல கத்திய வச்சு
அழுத்தி புடிச்சு நிதானமா இதை வெட்டும் போது அப்படியே இதுக்குள்ள இருந்த அந்த சக்கச்சவேல்னு அந்த பழம் வரும்ல, அந்த பழத்துக்கு மேல லேசா லைட்டா உப்பு தூணி இந்த மாதிரி சிக் சிக் சிக். அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடணும். செம்ம டேஸ்டா இருக்கும். பாட்டி, நான் சின்ன வயசுல நிறைய தர்பூசணி சாப்பிடுவேன். மரத்துக்கு மேல ஏறி. நான் போய் உப்பு கொண்டு வரட்டுமா? அறுத்து திங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? தேங்காவா? யாரு தேங்காவை போட்டது? இங்க பக்கத்துல தென்னை மரம் கூட இல்லையே. இது எங்க இருந்து வந்து விழுந்துச்சு? சரி வா வாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? சொல்லுங்க மம்மி. ராதிகா, ராதிகா கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியுமா? நான் வீட்டுக்கு தான் வரேன் மம்மி. ஏன் என்னாச்சு? நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வாயே. சரி சரி, நான் வந்துடுறேன். இந்த கிழவி ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கா. அப்பத்துல இருந்து கேக்குறேன், அதுவும் அன்பா மரியாதையா ராதிகாவோட பாஸ்ட பத்தி சொல்லுங்க பாட்டி, ராதிகாவோட பாஸ்ட பத்தி சொல்லுங்க பாட்டின்னு வாயை திறக்க மாட்டான். சமோசா தின்னாச்சு, டீயும் குடிச்சாச்சு, சப்பாத்தி எடுத்து முக்கியாச்சு. தென் வாட்? நான் உங்க குடும்ப புதையல் எங்க வச்சிருக்கீங்க நான் கேட்டேன். ராதிகா பாஸ்டா அது என்ன ஏதுன்னு தானே கேட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.